ஹலோ கைஸ். சுதந்திர தினம் அதுமா கொடி கிடைக்கலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, கொடியை விடுமா இந்த செடியை புடிமான்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா கொடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ போடவே லேட் ஆயிருச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ 3 பேரும் வெளில போயிருந்தோம். எங்க கூட சேர்ந்து இந்த செடியும் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஈசிஆர்ல இருக்க இந்த பெருமாள் கோயிலுக்கு தான் நாங்க போயிருந்தோம். இங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் கோயிலே இருக்கு. கோவில் சீரியஸா வேற லெவல்ல இருந்தது. டைம் கிடைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. எங்களை நம்பி வந்த இந்த 3 செடியும் ஓரமா வச்சுட்டு நாங்க உள்ள போய் கோயில சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நவகிரகம் இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே கம்பெனி கொடுத்துட்டு இருந்தா. போன கொஞ்ச நேரத்துல 2 பேருமே க்ளோஸ் ஆயிட்டோம். நீங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டோட வெளில போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தூண்களுக்கு நடுவுல மீன் வடிவத்துல இருந்த பெருமாளை பார்த்தோம். இங்க போட்டோஸ் அலோட் இல்ல. சோ சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் ஆட் பண்ண முடிஞ்சது. சுத்தி இந்த குளம் இருக்க சைடுல நிறைய மக்கள் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ நாங்களும் இங்க போட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போட்டோ எடுக்கும் போது ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா எப்படி, அதனால தேடி கண்டுபிடிச்சு ஒரு பூ எடுத்துட்டு வந்தேன். இங்க சின்ன பசங்களுக்காக தனியாவே ஒரு கோயில் இருக்கு. டைம் கிடைச்சா கண்டிப்பா பசங்களோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. கோவில் பக்கத்துலயே இங்க பீச் இருக்கு. சோ கோவில சீக்கிரமா பார்த்து முடிச்சுட்டு பீச்சுக்கு போயிட்டோம். பிறந்த நாளைக்கு கிஃப்ட் தான் வாங்க முடியல. சரி 10 ரூபாய்க்கு பூவாவது வாங்கி தரேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு அவளோட ஃப்ரெண்டுக்கு பூ வச்சு விட்டுட்டு இருந்தா. சின்ன வயசுல இருந்து நான் மெரினா பீச் தான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அங்க இருக்கிற மாதிரி இங்க கூட்டம்லாம் இல்ல. ஃபேமிலியோட பீச்சுக்கு போனோம், எப்ப பார்த்தாலும் கூட்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க போயிட்டு வாங்க. மாச கடைசி அதுவுமா கேக் வாங்க கையில காசு இல்ல. சோ வீட்ல இருந்த டீ கேக்க ட்ரிபிள் லேயர் சாக்லேட் கேக்கா மாத்திட்டேன். அதை எப்படி மாத்தினேன்னு சொல்லி போன வீடியோல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது மெரினால புதுசா ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ளூ பிளாக் பீச் தான் போயிட்டு இருக்கோம். கண்ணகி சிலை பக்கத்துல தான் புதுசா ரெடி பண்ண பிளேஸ் இருக்கு. இங்க உட்காரதுக்கு நிறைய சேரு, பசங்களுக்கு தனி பிளே ஏரியா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அடிக்கிற வெயில்ல ஏன்டா பீச்சுக்கு வந்தோம்னு சொல்லி பிறந்த நாள் பொண்ணு தலையில முக்காடு போட்டு சுத்திட்டு இருந்தா. இங்க ரீடிங் ஜோனுன்னு தனியா வச்சிருக்காங்க. ஆனா உள்ள யாரும் படிக்கல, கதை தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க டீசெண்டா வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு பீச் உள்ளதான் போக முடியல. சரி சுண்டலாவது வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லி சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியா பர்த்டே கேர்ள் ஆசைப்பட்ட 2 இடத்துக்குமே போயிட்டோம். ரொம்ப நேரமா வெயிலே சுத்திட்டு இருந்ததுனால பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. சோ ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் பிடிச்சி கிளம்பிட்டோம். சுத்திலாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது ட்ரீட் தான். நான்வெஜ்ல நான் உருப்படியா சாப்பிடுறது சிக்கன் மட்டன் தான். அதுவும் இப்ப என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா ரீசெண்டா எனக்கு நாய் கிடைச்சிருச்சு. சோ 1 மாசத்துக்கு நான்வெஜ் இல்ல. சிக்கன் 65க்கு பதில் கோபி மஞ்சூரியனும் சிக்கன் பிரியாணிக்கு பதில் மஷ்ரூம் பிரியாணியும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். லைட்டா மன உளைச்சலா தான் இருக்கு. இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா போச்சு. நான் வெஜிடேரியன் சாப்பிடறதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா 3 இடத்துல சுத்தி 3 பேரும் டயர்ட் ஆயிட்டோம். ஈவினிங் எனக்கு ஒர்க் இருந்ததுனால அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.